இன்றைய நாளில் நீங்கள் சிரமம் பாராத இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இயேசுவினுடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாளில் பாடல்கள் மூலமாக அவரை நாம் ஆராதிக்கின்றோம். We are worshiping our Lord Jesus Christ and we are remembering His birth, and we would like to thank you that you made your time to come over here. யாருக்காவது சொல்ல முடியுமா முதலாவது கேரல்ஸ் யாரால் பாடப்பட்டது? Can any one of you say or tell when was the first carols was sung? First carols. By the angels. Why Solomon had said that answer? தேவதூதர்கள் முதலாவது பாடலை கேரல்ஸ் பாடலை பாடினார்கள் இயேசு பிறந்தபோது. When Jesus was born, it was the angels who sang the first choir or first carols. நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் பார்க்கிறோம், பரமசேனையின் திரள் ஒன்றாக கூடி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று அவர்கள் பாடினார். When Jesus was born, the angels were singing with the glory of heaven, and when the glory filled this earth, they were singing. வருஷந்தோறும் இயேசுவினுடைய பிறப்பை நாம் நினைவு கூறுகிறோம். And every year we are remembering God's birth. இயேசு யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We should know who is Jesus. இன்றைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை நினைவு கூறுகின்ற பலருக்கு இயேசு யார் என்றே தெரியாது. For many people who are remembering or celebrating Christmas today, they don't even know who Jesus is. அதனால் தான் கிறிஸ்மஸையும் எக்ஸ்மஸ் என்று எழுதுகிறார்களோ தெரியாது. That's why maybe they are writing Christmas instead of writing Christmas, they are writing it in as Xmas. எக்ஸ்மஸ் என்று சொல்லும்போது அங்கு கிறிஸ்து இல்லை. When they say Xmas, that they don't know what they are talking about. கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கிரைஸ்ட் மாஸ் என்ற ரெண்டு வார்த்தைகள் ஒன்றாக சேர்ந்து கிறிஸ்மஸ் என்று வருது. With the two words Christ and Mass that were joined together and came to be known as Christmas. அதாவது கிரைஸ்ட் கிறிஸ்து மாஸ் ஆராதனை, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற ஒரு ஆராதனை, ஒரு நாள் நினைவு கூறுகின்ற ஒரு நாள் கிறிஸ்மஸ். It is a day to worship the Lord because Christ is Jesus and Mass is worshiping. So it means that we are worshiping Him. இயேசு யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We should know who Jesus is. வேதம் சொல்கிறது இயேசு மனிதனாக வந்த தெய்வம். The word of God says He is the God who came in the form of human being. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். It's written in 1 Timothy that God Himself, He came to this earth as a human. யோவானுடைய சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். In the beginning was the word, and that word became flesh, the word of God says in John. எனவே நித்திய காலமாக தெய்வமாக இருந்தவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். The God who was eternal, who was eternally living, and He took the human form and came to this earth, and we call Him Jesus. இயேசு மனிதனாக பிறந்தார். Jesus was born as a human being. மற்றவர்களுடைய பிறப்புக்கும் அவருடைய பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between every other human beings and Jesus' birth. இயேசுவினுடைய பிறப்பை நாம் நினைவு கூறும்போது, when we remember Jesus' birth, அது நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். we should also know the blessings that come with that. அதாவது இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள். The birth of Jesus, the blessings that birth of Jesus brought us. ஏதோ நாம் சந்தோஷமாக ஒரு பண்டிகையை ஆசரிப்பதற்காக இந்த கிறிஸ்மஸ் நாள் வரவில்லை. We are not just celebrating this Christmas just because celebrating some function. இயேசு எதற்காக பிறந்தார் என்பதை அறிந்திருக்க We வேண்டும். should know why He was born. அவருடைய பிறப்பின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கின்றது என்பதை அறிந்திருக்க வேண்டும். We should know what do we receive through His birth. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் 4 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to share 4 things from the word of God what this birth might. இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. His birth brings us the joy. இதோ முழு உலகத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற நற்செய்தி என்று தூதர்கள் அறிவித்தார்கள். Though the angels said this is the news of joy for the whole earth, whole human race. உலகத்தில் இருக்கின்ற சகல மனிதர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு பிறப்பு. This birth brings the joy to everyone in this earth. பல வருஷங்கள் பிள்ளை இல்லாமல் ஒரு தம்பதியினர் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு 8 வருஷம் 10 வருஷத்திற்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்தால் இவ்வளவு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில். If a couple they don't have children for a long time and then maybe 8 or 10 years, and if they get a child after that time, what a joy that they will be having.
இயேசுவினுடைய பிறப்பு பல வருஷங்களாக மக்களினால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிறப்பு. This birth of Jesus was expected by many people for so many years. இயேசு பிறந்தது முழு உலகத்திற்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. When Jesus was born, that brought joy to the whole earth. இன்றைக்கு நமக்கும் அதே சந்தோஷத்தை இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். Even today, He is faithful enough to give the same joy to us. மனிதர்கள் சந்தோஷத்தை தேடி எங்கெல்லாமோ போகிறார்கள், என்னவெல்லாமோ செய்கிறார்கள். People are running around everywhere. They are searching for this joy everywhere. நாம் சில நேரங்களில் வெளியில் சிரித்துக் கொண்டிருக்கலாம். Sometimes we smile, உள்ளத்திற்குள் அழுது கொண்டிருக்கலாம். but our inner being will be crying. அநேகருடைய நிலைமை இதுதான். வெளியில் நன்றாக இருக்கிறார்கள், உள்ளுக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். Many people, is this the case in many of our lives? They are smiling outside, but when we look inside, they're having grief. இந்த காலத்துல நல்ல மேக்கப் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறைக்கக்கூடியதாக இருக்கு. It's because of this, the facilities we have, we are able to hide everything. எல்லாவற்றையும் மறைத்து வெளியில் நாம் ஒரு அநேக மனிதர்கள் ஒரு நாடகம் போல நாடகத்தை நடிப்பது போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people are living a life as if they are acting in a stage, in a drama. ஆனால் இயேசுவுக்கு மாத்திரம்தான் நம்முடைய உள்ளத்தினுடைய நிலைமை தெரியும். But only Jesus knows what's going on inside our heart. நாம் உள்ளத்துக்குள் நொறுங்குண்ட நிலையில் இருக்கிறோம் என்பது இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். The fact that we are broken inside, only Jesus knows. பலரோடு நான் பேசியதிலிருந்து கண்டுகொண்ட ஒரு சத்தியம் இதுதான். This is what I have understood by speaking to many people in this. அநேகருக்கு தங்களுடைய பிள்ளைகளை குறித்த வேதனை உள்ளத்தில் இருக்கிறது. Many parents have broken heart because of their children. இலங்கையிலிருந்து நம்முடைய கலாச்சாரத்திலிருந்து பாரம்பரியத்திலிருந்து பண்பாட்டிலிருந்து நாம் இன்னொரு நாட்டுக்கு வந்துவிட்டோம், இன்னொரு கலாச்சாரத்துக்குள் வந்துவிட்டோம். நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு எப்படி இருப்பார்கள் என்கின்ற ஒரு கவலை நமக்கு இருக்கிறது. We have been uprooted and we have been planted in a very new society, in a culture, and we are really concerned and worried what's the future for our children is going to be. நிறைய பிள்ளைகள் எப்படா 18 வயசு வரும்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. Many children are waiting for the age when they are expecting when I'm going to become 18. பெற்றோரை விட்டு தனியா போய் தனி குடித்தனம் நடத்தலாம். So that they can get out of the home and then they can live on their own. பெற்றோருக்கு இதை குறித்த கவலை இருக்கிறது. And many parents are concerned about this. குடும்பங்களிலும் பலருக்கு பிரச்சனை, கணவனுக்கு மனைவிக்கு இடையே பல பிரச்சனைகள், பல குடும்பங்களின் நிலைமையை பார்க்கிறோம். Even in many families we see that the families are broken. There are problems between husbands and wives. அநேகருக்கு தொழிலில் பிரச்சனை. And many people have a problem in their work. அநேகருக்கு வயது போகுது இன்னொரு பிரச்சனை. And many people are worried because they are getting old. எல்லாமே போய் கொண்டுதான் இருக்கு. Everything is passing by. தனியாக இருந்து பலர் தடுமாறுகிறார்கள், துயரத்தோடு இருக்கிறார்கள். Many people are there on their own and they're struggling with their pain. ஆனால் இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு பிறப்பு. But the birth of Jesus brings us the real joy. நீங்கள் உண்மையாக இயேசுவை அறிந்திருந்தீர்கள் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் இயேசு நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை அனுபவிக்க கூடியதாக இருக்கும். If you have really known him and really known him, you would have been able to, we would be able to enjoy the joy that he brings us. இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. His birth brings us joy. அந்த சந்தோஷத்தை நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். And we should receive that joy during this Christmas season. இயேசுவை தனிப்பட்ட ரீதியாக அறிந்து கொள்ளும்போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். When we know him in the personal realm, we get the joy. எனவே முதலாவது காரியம், இயேசு நமக்கு சந்தோஷத்தை So கொடுக்கிறார். the first thing I would like to share is his birth. He gives us joy. He brings us joy. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை கூட நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். Are you going through the life with no joy at all? ஆனால் இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கு வந்து பிறந்தார் என்றால் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இன்றைக்கு கிடைக்கும். Let me say this one. If that Jesus, if you let him be born in your heart this evening, today, you can get the joy as well. என்றைக்கோ பிறந்த இயேசுவை குறித்து நாம் இன்று பாடுகிறோம் உண்மை. ஆனால் அந்த இயேசு இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு, நம்முடைய உள்ளத்திற்குள் வந்து பிறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். We are not just singing about a baby born 2000 years ago. We are singing about that God today who is faithful enough to come into our hearts to bring us the real joy that we are after. என்றால் இயேசு சாதாரண மனிதர் அல்ல, அவர் மனிதனாக வந்த தெய்வம். Because he is not just a human being. He is a human being. He is a God in the form of human being. அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். And he is in our midst. இரண்டாவது காரியம், இயேசு நமக்கு சமாதானத்தை தருகிறார். He brings us the peace. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கொடுக்கின்ற சமாதானத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். In Ephesians chapter 2 we read about the peace that Jesus brings. அவர் சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். He is a reason for the peace, it says.
சமாதான பிரபு என்று வாசிக்கிறோம். He is ஏசாயா the Prince of Peace, it says in the Bible. அவர் சமாதானத்தை கொண்டு He வருகிறார். brings us the peace. அநேக சமுதாயங்களில் சமாதானம் இல்லை. In many situations, many cultures, the peace is lost. எல்லாம் எதிரும் புதிருமாக இருக்கிறார்கள். We are just fighting against each other. சில குடும்பங்களை பார்த்தா பார்லிமெண்ட் மாதிரி தான் இருக்கு. Even in some families, there is some in the parliament even sometimes. பார்லிமெண்ட்ல பாருங்க ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்க்கட்சி இருக்கும். There will be ruling party and opponent party in the parliament. எதிர்க்கட்சிக்கு பேர் வச்சதுனால எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டே இருக்கிறது அவர்களுடைய நிலைமையா. Just because they call opponent party, they oppose for every other thing there. அநேக பகையோடு வாழ்கின்றார்கள். Many people are living with hatred. அவனோடு நாம் பேசுவதில்லை, இவனோடு நாம் பேசுவதில்லை. I'm not going to speak to him. I'm not going to speak to him. சிலருக்கு அது ஏதோ பெரிய சாதனை மாதிரி இருக்கு. Some people think that this is an achievement to live like that. ஒருத்தர் இடத்துல ஒரு காலத்துல சொன்னார். One dear brother shared like this. பாஸ்டர் அவரோட வீட்டு வாசப்படியை மிதிச்சு 25 வருஷமாச்சு. But he said, Pastor, I have not stepped to this doorstep for the last 25 years. நான் அவர் பலவந்தா படிச்சு வா இன்னைக்கு போய் நாங்க அவரோட வீட்டு வாசப்படியை மிதிப்போம். I said, okay, let's go and let's go in there today. I told him. நான் சொன்ன அவரை எனக்கு தெரியும், வாங்க என்னோட வாங்க. I told that brother, I know that other brother, so let's go together. இல்ல ஜென்ம பகை. He said, no, I'm not going to do this one. கடவுளே வந்தாலும் இந்த பகையை தீர்க்க முடியாது. Even if God himself comes, he will not be able to solve this problem between him and me. அநேக குடும்பங்களில் அநேக சமுதாயங்களில் இந்த விதமான பகைமை காணப்படுகிறது. This kind of hatred is visible among many families, many societies. கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அது காணப்படுகிறது. It's sadly it's even visible in Christian societies and Christian families too. அந்த சபைக்கு போனா பாஸ்டர் இந்த சபைக்கு நீங்க வர கூடாது. They even say that, Pastor, if you go to that church, you should not come to this church. பகைமையோடு இருக்கின்ற ஒரு சமுதாயம். The society we are living is full of hatred. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் இருந்தார் என்று சொல்ற இந்த பகை அனைத்தையும் தகர்த்தெறிகிறவராக இருக்கிறார். Even Jesus, if he really lives in our heart, he is faithful enough to break all these chains of this hatred. சமாதான பிரபு சமாதானத்தை கொண்டு வருகிறார். This Prince of Peace brings us the real peace that we are after. நாம் வாழ்கின்ற இடம், வாழ்கின்ற சூழல், குடும்பம், சமுதாயம் பகையோடு இருக்கும் என்று சொன்னால், எதிரிகளாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இயேசுவை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருவோம். அவர் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். If we are living in such a situation, such a family or such a society that is very full of hatred around us, let us allow Jesus to come into our life. Who will bring that peace that we are after? He will bring that with him too. நமக்கு இயேசு கொடுக்கின்ற சமாதானம் தேவை. We need the peace that Jesus brings. மனிதர்கள் சமாதானத்திற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்கிறார்கள். People of this world do lots of things to bring the peace. ஆனால் இன்றைய உலகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் யுத்தங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. But if you look at this world, the warfare has gone up like anything. ஆயுதங்களுக்காக செலவழிக்கப்படுகின்ற பணத்தினுடைய தொகை உலகத்தில் மிக மிக அதிகம். The money that's spent on the defense around the world is too. அந்த பணம் அத்தனையையும் ஆயுத உற்பத்தியை நிறுத்திவிட்டு மனிதர்களினுடைய மேம்பாட்டுக்கான திட்டங்களில் உபயோகித்தார்கள் என்று சொன்னால் எல்லாருமே பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்கலாம். If they stop spending that money in defense and start spending that same money in the development of the human race, everyone there will be no poverty among us. உலகத்தினுடைய செல்வம் பகைமைக்கு, மனிதர்களை பிரிப்பதற்கு, சண்டைகளுக்கு, யுத்தங்களுக்கு உபயோகிக்கப்படும். The wealth of this world is being used to separate people and bring hatred between them. ஆனால் இயேசு சமுதாயங்களுக்கு இடையில், மனிதர்களுக்கு இடையில் சமாதானத்தை கொண்டு வருகிறார். But Jesus brings a peace between the society, between people and between communities. இயேசுவினுடைய பிறப்பு சமாதானத்தை கொண்டு வந்தது. Jesus' birth brings us the peace. இயேசு பிறந்த காலத்தில் யூதர்களும் புறஜாதியாரும் பரம எதிரிகளாக இருந்தார். The Jews and Gentiles were like enemies when Jesus was born. ஆனால் இயேசு அவர்களை ஒரே சபைக்குள், ஒரே சமுதாயமாக சமாதானத்திற்குள் கொண்டு வந்தார். But Jesus brought them together into one church. இயேசு சமாதானத்தை நமக்கு கொடுக்கின்றார். He brings us the peace that we have. அவர் சந்தோஷத்தை கொடுக்கின்றார். He gives joy. அவர் சமாதானத்தை கொடுக்கின்றார். He gives peace. அவர் சத்தியத்தை கொடுக்கின்றார். He brings the truth. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I'm the way, the truth and the life, he said. இயேசு பிறப்பதற்கு முன்பு மனிதர்கள் சத்தியத்தை தேடி அலைந்தார்கள். Before Jesus was born, people were running and searching for the truth. இங்கு சத்தியம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதாவது மெய்ப்பொருளை கண்டடைய முற்பட்டார்கள். They were looking for the real one, the truth. யார் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர்? Who created this world? யார் என்னை சிருஷ்டித்தார்? Who created me?
நம்மளும் குரங்கிலிருந்து வந்தவர்கள். We didn't come from the monkeys. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர். We were created by God. அதன் நிமித்தமாக தான் தேவனுடைய சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டதனால் தேவன் ஒருவர் இருக்கின்றார் என்ற உணர்வு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது. Because we were created in the image of God, every human being has a belief that there is God. இதனால் தான் பல்வேறு விதமாக தெய்வங்களை தேடி மனிதர்கள் போகிறார். That's why people are after gods in different forms. ஆனாலும் மனிதன் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறதனால் மனிதன் தவறான வழிகளில் தெய்வத்தை தேடி போய் தவறான வழிபாட்டு முறைகளை தவறான தெய்வங்களை உருவாக்கி விட்டார். Because he was after that search and he ended up in creating his own gods, false gods, and he started to follow different things which is against the real truth. உலகத்தில் இருக்கின்ற இந்த மதங்களில் எல்லாம் வெறுப்புற்றவர்கள் இதெல்லாம் பொய்யானது போலியானது என்று எண்ணியவர்கள் பல்வேறு விதமான தத்துவ உபதேசங்களுக்குள்ளாக போனார்கள். When many people who were following different religions, when they came to the realization that everything is vain, everything is vanity, they started new philosophies and new kind of thoughts. ஆனால் அந்த தத்துவங்களும் அவர்கள் தேடி கண்டடைய முற்பட்ட மெய்ப்பொருளை அந்த தத்துவங்கள் அவர்களை அந்த மெய்ப்பொருளிடம் கொண்டு போய் சேர்க்க. Even those philosophies, these people created, those philosophies did not lead them to the truth that they were really after. மனிதர்கள் தெய்வத்தை கண்டடைய எத்தனையோ வழிகளை தேடி முயற்சித்தார்கள். They tried really lots of different ways to reach that God, the truth. ஆனால் தேவன் மனிதனை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். But the reality is that God came to this earth looking for man. தேவன் மனிதனாக வந்தார். He came in the form of human. சத்தியத்தை நமக்கு அறிவித்தார். He taught us the truth. மெய்ப்பொருளை கண்டடைவதற்கு மெய்யான தெய்வத்தை அடைவதற்கான வழியை இயேசு கிறிஸ்து காண்பித்தார். It was Jesus who taught us the real way to the real God. அநேகர் கேட்கின்ற ஒரு கேள்வி, தெய்வம் ஏன் மனிதனாக வர வேண்டும்? வேறு விதத்தில் மனிதனை மீட்க முடியாதா? Many people used to ask this question, why God should come in human form? Why can't he use some other form or some other thing to save the mankind? மனிதனை வேறு விதத்தில் ரட்சித்திருக்கலாம், விட்டிருக்கலாம். He could have saved in a very different way. ஆனால் தெய்வம் மனிதனாக வந்ததினுடைய நோக்கம் நாம் தெய்வத்தை புரிந்து கொள்வதற்காக அவர் மனிதனாக வந்தார். See, he came in the human form so that we can understand God, because he came in the human form. இப்ப நாம் ஒரு நாய்க்குட்டி வளர்க்கிறோம் என்று வைப்போம். Let's say that we are bringing a puppy. அதாவது இந்த ஊர்ல இல்ல இலங்கையில நாய் வளர்க்கிறோம். Let's think that we are doing that in Sri Lanka, back in Sri Lanka. இலங்கையில நிறைய தெரு நாய்கள், ஊத்தையான நாய்கள் எல்லாம் பார்ப்போம். We see the stray dogs all over in the streets in Sri நாம Lanka. ஒரு அருமையான ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கிறோம். When we bring up a nice puppy, அந்த நாய் மற்ற நாய்களோட போய் ஊத்தையாக கூடாதுன்றதுக்காக அதை நல்லா குளிப்பாட்டி பர்ஃபியூம் போட்டு பவுடர் எல்லாம் போட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்போம், கூட்டுக்குள்ள போட்டு வச்சிருப்போம். we used to bring them, put them in a shed or something like that, so that it should not go out, it should not mingle with the stray dogs. நாய்க்கு தாலாட்டு கூட பாடுவோம். Sometimes we used to sing lullabies to the God, to the dogs. எல்லாத்தையும் செய்துட்டு நாயை பார்த்து நம்முடைய அன்பை நாய்க்கு வெளிப்படுத்தி விட்டோம் என்று நாம் பார்ப்போம். We used to think that after doing everything, this is what I can do. I have done everything that the dog needs. நாய் நம்மளை பார்க்கும். When the dog looks at us, நாம நாயை பார்க்கிற பார்வைக்கும் நாய் நம்மளை பார்க்கிற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. The way we look at the dog is different, and the dog looks us in a different way. அதாவது நாம நாயை பார்க்கும்போது நாம நாயை உண்மையாகவே நேசித்திருக்கிறோம் என்ற உணர்வோடு பார்ப்போம். when we see that, we used to see the dogs also, that we really love the dog. ஆனா நாய் நம்மளை பார்க்கும். When that dog looks at us, இந்த இவ்வளவு பொல்லாத மனுஷனா இருக்கிறாரு, what a nasty man is this guy. நம்மளை போட்டு இந்த தண்ணிக்குள்ள போட்டு இவ்வளவு பாடுபடுத்துறாங்க. He's pushing me in the water. உடம்புல சகிக்க முடியாத எல்லாத்தையும் பெர்ஃபியூம் எல்லாம் போடுறாரு. I couldn't even stand the perfume, stand the thing that is applying on my body, the dog thing. என்னுடைய சுதந்திரம் அத்தனையும் இல்லாமலாக்கி இப்படி கட்டி வச்சிருக்கிறார். He has taken away all of my freedom. He's tied me to this pillar, the dog would think. மனிதனால கடைசி வரைக்கும் தன்னுடைய அன்பை நாய்க்கு புரிய வைக்கவே முடியாது. The man cannot extend his real love to the dog, no matter what he does. நாய்க்கு உண்மையாகவே அன்பை தெரிவிக்க வேண்டும் என்றால் நாம நாயாகி நாய் பாஷை பேசி நாயை போல செயல்பட்டாதான் அந்த நாய் புரிஞ்சுக்கும். If only we bring us down to that level, to the dog's level, maybe to take the dog's form, then only we
can understand what the dog really thinks. கடவுளை நாய் கூப்பிடுறது நம்முடைய கலாச்சாரத்துல நல்ல ஒரு முறை இல்லை. It's not our culture to compare God to dog. சில கலாச்சாரத்துல நாய் உயர்ந்த மிருகமா பாவிப்பாங்க. In some culture they even worship the dogs. நாம நாயாக இருந்தால் நாய்க்கு நம்முடைய மன உணர்வுகளை எப்படி புரிய வைக்க முடியுமோ அதே விதமாக தெய்வம் மனிதனாக வந்தால்தான் அந்த தெய்வத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Similarly, in the same way as it was between a dog and a man, if only that God comes in a human form, then only we can understand that God. தெய்வம் பரலோகத்துல இருந்து பரலோக மொழி பேசினா நமக்கு அது புரியாது. If he stays in heaven and speaks the heavenly language, we can't understand it. அவர் நம்முடைய மொழியை பேசினாதான் நமக்கு புரியும். If only he speaks our language, we can understand. அவர் பரலோகத்துல இருந்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னா அது நமக்கு புரியாது. If he just stays in heaven and keeps on saying I love you, we can't understand that. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் ஆகி மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்லி மனைவிமார்கள் புரிஞ்சு கொள்றாங்களா? இல்ல. Just imagine we are living with our wives because we got married and we say that we love them, we understand them. How much do we really understand them? இத மாத்தி போட்டு கொள்ளலாம். Even you can say the other way around as well for the wife, for the husband as well. தெய்வம் மனிதனாக வந்ததன் நிமித்தமாக நம்மோடு வாழ்ந்ததன் நிமித்தமாக அந்த தெய்வத்தை குறித்து நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. Just because he came in the human form and lived among us, we were able to understand him. அவர் நம்மை நன்றாக நம்முடைய மொழியை அவர் பேசுகிறார். He speaks our language. மனிதனாக வந்தார். He came in the human form. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். We can understand who he is. அவர் நம்மை நேசித்தார் என்பதை எப்படி அறிந்து கொள்கிறோம்? நமக்காக தம்முடைய உயிரையே சிலுவையில் காணிக்கையாக கொடுத்தார். How do we understand that he loved, and what an extent that he loved us? He came and gave his life on the cross. That's how he loved us. அவர் சத்தியத்தை நமக்கு காண்பிக்க வந்தார். He came to show us the truth. சில நேரங்களில் இன்னும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும், மெய்ப்பொருள் எது என்பதை அறியாத நிலையில் நாம் இருக்கலாம். We may not, even now we may not know what's going to happen after our death. What's the reality? What's the real thing? We may be still running after that. ஆனால் இயேசு மனிதனாக வந்து தெய்வீக சத்தியத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். But Jesus came, God, he came in the human form and he taught us the truth. கடைசியாக இயேசுவினுடைய பிறப்பு சாவாமையை நமக்கு தருகிறது. Finally, that brings us the immortality in this life. நாம் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். We are running towards the death. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அதுதான். That's the end of our life. அதை யாராலும் மாற்றவே முடியாது. No one can change that. இயேசு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். Jesus came here as a man. அவருடைய வாழ்க்கையும் மரணத்தில் முடிவடைந்தது. Even his life came to an end with the death. அநேகர் நினைத்தார்கள் அதோடு அவர் முடிந்துட்டார். Many people thought that his chapter is closed. ஆனால் இயேசு மூன்றாவது நாள் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். But he rose up from the death the third day. மரணத்தை ஜெயித்தார். He defeated death. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the resurrection and life, Jesus said. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Whoever believes me, even though he dies, he will live, he said. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். He died. He rose again. நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாமும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறோம். When we believe in him, when we put our trust in him, we become partakers in the resurrection. நாம் மரித்து நம்முடைய சரீரம் அழிந்து போகலாம். We may die. Our body will go to the will die and decay. ஆனால் இயேசுவுக்குள் நாம் மரித்தோம் என்று சொன்னால் அவரிடத்தில் நம்முடைய ஆத்மா போகிறது. But if we die in Christ's knowledge, in Christ's truth, our soul will go to him. அவர் மரணத்தை மேற்கொண்டார். He defeated death. இன்றும் ஜீவனுள்ளவராக He is still alive. Amen. இயேசுவினுடைய பிறப்பை நினைவு கூறுகிறோம். When we are remembering his birth today, நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை இன்னும் குழந்தையா தான் பார்க்கிறாங்க. Many Christians see Jesus as a baby even today. 2013 வருஷங்களாக இயேசுவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் கொண்டாடிட்டு We still keep on celebrating first birthday for the last 2013 years for Jesus. ஆனால் இயேசு இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். But he is a king of kings now. தெய்வமாக நம் மத்தியில் இருக்கிறார். He is in our midst as a God. அவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். He brings the joy. சமாதானத்தை He brings the தருகிறார். peace. சத்தியத்தை He காண்பிக்கிறார். brings the truth. He showed us the truth. சாவாமையை தருகிறார். He gives us the immortality to this body. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்வோம். Why don't we just come to a knowledge of that Christ, that Jesus,
during this Christmas season. வெறும் தலை அறிவல்ல, அனுபவ ரீதியான அறிவு. Not just an information, but an experience, knowledge and understanding. அந்த இயேசு என்னோடு இருக்கின்றார் என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். We should have that feeling that Jesus is with me now. அப்போது வாழ்க்கையில் எந்த நெருக்கடிகள், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நமக்கு சந்தோஷத்தை தருவார். If that's the case, no matter what comes in our life, no matter what we face, He is faithful enough to give us the joy. நமக்கு சமாதானத்தை தருவார். He gives us the peace. சத்தியத்தை He காண்பிப்பார். will show us the truth. மரணத்திற்கு பிறகும் நித்தியமாக அவரோடு வாழக்கூடிய ஸ்லாக்கியத்தை தருவார். He will give us the privilege so that we will be living with Him eternally even after our earthly death. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let God bless you all.